காவேரி கிட்ட விஜய் தன்னோட விருப்பத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி காவேரியோட கையை பிடிக்கிறாரு. அடுத்து காவேரி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து காவேரி விஜய் தன்னை மறந்து அன்பில் இணைஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காவேரி கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க காவேரியை பார்த்துட்டு ராகினியால் தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாகிறாங்க. சீக்கிரமாகவே அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடணும், அப்போ தான் இவளோட திமுறெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. சாமிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. காவேரி, இவ்வளோ நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க, நல்ல புருஷன் எனக்கு கொடுத்துருக்க, இதை தெரியாமல் உன்னை நான் திட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லபடியாக அமைய நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க. ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது தானும் தாயாகும் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பழகிறாங்க. அவங்க அம்மா என்னடி விசேஷம், முகம்லாம் அவ்வளோ பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. வெக்கப்படுறாங்க காவேரி முதல் முறையாக. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாரு, விஜய் காவேரி கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறாரு. அதே மாதிரி காவேரின்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றி வராது. இதை பார்க்குற தாத்தாவும் பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்கலை. இவ்வளோ அன்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்க்குற ராகினி செம்ம காண்டாகிறாங்க. அப்பா சீக்கிரமாக போயிட்டு அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும்ப்பா, அதுக்கு முன்னாடி காவேரியோட சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவளுக்கு ஒரு அதிர்ச்சி வீதியம் வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்டு தான்ப்பா வெண்ணிலாவை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி ஏங்க கிளம்புங்க, இன்றைக்கி ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் ஆசிரமத்துக்கா, என்ன காவேரி அன்றைக்கி தானே போயிட்டு வந்தேன், ஏங்க மறந்துட்டிங்களா, 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்கன்னா நம்மளோட ஃபுட்டுங்க, இன்றைக்கி நம்ம ஃபுட்டு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க, அன்னதானம் நம்மளோட சார்பில் கொடுக்கும்போது நம்ம போய் நிற்காமல் இருந்தால் எப்படி. இல்லை காவேரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, எனக்கு என்னால் வர முடியாது காவேரி, ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வாயேன் அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் எப்போ ஏதாவது கூப்பிட்டா ஏதாவது சொல்கிறீங்க, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன், சரி சரி நீ போ, அதை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கரெக்டாக உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா, முடிஞ்சால் நானும் வரேன் அப்புறமா அப்படின்னோடனே, சரி ஓகேங்க நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் போகிறாங்க. இங்கே ஆசிரமத்தில் என்ன பண்ணுறாங்க, காவேரி வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கள வாமா அப்படின்றாங்க. நான் பிறந்த நாள் அன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அன்றைக்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இல்லைம்மா வேறு ஒருத்தர் அன்றைக்கி கொடுத்துட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி உங்கள் தினந்தாம்மா, நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, எல்லாருக்கும் உங்கள் கையாலேயே கொடுத்துருங்க அப்படின்னோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ காவேரி விசாரிக்கிறாங்க, இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே நிவேதா கேட்குறியாமா, ஆமாம் அந்த பொண்ணு பார்க்க முடியுமா, பார்க்கலாமா, உடனே அந்த பொண்ணு அப்படியே இருக்காங்களா இல்லை மாறிட்டாங்களா, இல்லைம்மா இப்போ எவ்வளோ பரவாயில்ல, கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கா எப்போவுமே, அது யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேங்கிறா, அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியலம்மா எங்களுக்கு, இப்போ ஆனால் அவள் முன்ன மாதிரி இல்லைம்மா, ரொம்ப மாறி இருக்கா, அப்படியே நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்களே போன வாட்டி, சரிங்க நான் அவங்கள பார்க்கட்டுமா, சரிம்மா நீயே சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக காவேரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறாங்க. பார்த்தா நிவேதா அந்த பேப்பரில் விஜயை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. காவேரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, காவேரியோட வாய்ஸ் கேட்டுட்டு அப்படியே இருக்காங்க. மறுபடியும் கூப்பிட்றாங்க, அதுக்கும் எந்த இதுவும் இல்லை. நிவேதா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பார்க்க போகிறாங்க. உடனே அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த வெண்ணிலா அந்த பேப்பரை உடனே அவங்கக்கிட்ட வாங்கி அப்படியே எடுத்து ஒழிக்க வச்சிடுறாங்க. சரி 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 நான் அந்த பேப்பரை எடுக்கலை, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தனே உங்ககிட்ட கூட பேசினேன், நீங்கள் என்கிட்ட பேசலை, ஆனால் என்னை பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அமைதியாக இருக்காங்க. சரி சரி நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதையாவது சாப்பிடுங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்ல அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி அந்த பேப்பரில் யார் இருக்கா, ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இருக்காங்களா அப்படின்னோடனே நிவேதா அப்படியே சிரிச்ச முகமாக பார்க்குறாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரி. அப்போது உங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் இந்த பேப்பரில் இருக்காங்க அப்படி தானே, நான் பார்க்கலாமா, நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. ஒரே ரொட்டி பார்க்கட்டுமா, சரி சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே காவேரி அவங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன தேவையோ நான் கண்டிப்பாக செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள், அவங்க கூட உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன், நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் என்னை சிஸ்டராக நினச்சிக்கலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க நிவேதா நம்ம காவேரி.